முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஆனா அதுக்கப்புறம் அவ என் கண்ணிலேயே படலையே. அவ எங்க தான் போனா? அவ எங்க போறா எங்க வரான்னு யாருக்கிட்ட நீ சொல்றா? அவ இஷ்டத்துக்கு தானே அவ எல்லாம் பண்றா. ஒரு வேலைக்காரிக்கெல்லாம் எதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசணும்? ஜோசியர் சொன்ன மாதிரி மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய தோஷ பரிகாரத்தை நாம நல்லபடியா பண்ணிட்டு வந்துட்டோம். நாளைக்கு தியாவுக்கு செய்ய போற பரிகாரத்தையும் எந்த தங்கு தடையும் இல்லாம நாம முடிச்சிட்டோம்னா இமீடியட்டா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம். நாம முதல்ல அத பத்தி யோசிக்கணும். ஹலோ. சொல்லுங்க சார். அப்படியா? ரியலி? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. வெரி குட். ஓகே ஓகே, நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நாம கோவில்ல பண்ண வேண்டிய சடங்கு முறைய இப்பதான் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம். வந்த உடனே ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்? ஐஸ்வர்யா, ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு ஃபாரின் கான்ட்ராக்ட் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த கான்ட்ராக்ட எங்களுக்கே கொடுக்கறதா முடிவு பண்ணி அதுக்காக அக்ரிமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. சூப்பர் ஆதி. நான், செழியன், என்னோட ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் அதுல சைன் பண்ணணும். நாங்க 3 பேரும் இப்பவே கிளம்பி ஆகணும். வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசக்கூட நேரம் இல்ல பாரு. சாரி ஐஸ்வர்யா, நாங்க போய் சைன் பண்ணி முடிச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறோம். ஏ ஆதி, எதுக்கு இவ்ளோ ஒரி பண்ற? இது நம்ம வீடு, நான் இங்க இருக்கேன். இப்ப அந்த கான்ட்ராக்ட் தான் முக்கியம். நீ போய் அத சந்தோஷமா முடிச்சிட்டு வா. ஓகே ஐஸ்வர்யா. கண்ணம்மா, இனிமே ஐஸ்வர்யாவும் தியாவும் இங்கதான் தங்க போறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இவங்க தங்கறதுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் இவங்க லக்கேஜ் எல்லாம் வந்ததும் அதையெல்லாம் இவங்க சொல்ற இடத்துல கரெக்டா செட்டில் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேம்மா? சரிம்மா. அதை விட முக்கியமான விஷயம், ஐஸ்வர்யாவுக்கும் தியாவுக்கும் என்ன ஃபுட் வேணும்னு கேட்டு அத பண்ணி கொடுங்க. சாப்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. காயத்ரி வந்ததும் அவளையும் உங்க கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்க சொல்லுங்க. சரிம்மா, அதெல்லாம் நானும் காயத்ரியுமே பாத்துக்கிறோம். சரி கண்ணம்மா. ஐஸ்வர்யா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி ஆதி. செழியன், என்னங்க போலாமா? போலாம். விஸ்வநாதா, அக்கா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன்க்கா. கண்ணம்மா, சொல்லுங்கம்மா. எங்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. உட்காரு. இங்க தங்கறதுக்கு வந்த முதல் நாளே ஆதிசங்கரி மாதிரி எப்படி கால் மேல கால் போட்டு கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக போறங்கிற தெனாவட்டு என் மக ரேஷ்மாவை செழியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் தாண்டி இந்த இடத்துல கால் மேல கால் போட்டு உட்கார போறேன். பொறுத்திருந்து பாரு.
என்னங்க கலைவாணி, கலைவாணி என்னமாச்சு? ஏமா சோர்ந்து போய் நிக்கிற? என்னாச்சுமா உனக்கு? மா அதெல்லாம் அப்புறமா சொல்றேம்மா. இப்ப எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க தண்ணி வேணுமா? என்னங்க என் புள்ள தாகம் எடுக்குதுங்கறா. அம்மாடி கலைவாணி கொஞ்சம் இருமா, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. போங்க. என்னாச்சுமா இவ்ளோ சோர்ந்து போயிருக்க? தம்பி தண்ணி பாட்டில் ஒன்று கொடுப்பா. இந்த தரேன். 20 ரூபா கொடுங்க. இந்த நன்றிப்பா. சரிங்க. என்னங்க சீக்கிரம் வாங்க. இந்த வந்துட்டேன். கொடுங்க. இந்தாம்மா. இந்தம்மா கொடு. குடி. ஐயோ இவ்வளோ தாகமா? மெதுவாம்மா. ஐயோ அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்ன கலைவாணி, ஏதோ ஓட்ட பந்தயத்துல கலந்து ஓடிட்டு வந்த மாதிரி இப்படி தாக எடுத்து தண்ணி குடிக்கிற? முகம்லாம் வேற வாடி போய் வந்திருக்க. என்னாச்சுமா? 7-8 கிலோமீட்டர் நான் நடந்தே வந்திருக்கேம்மா. என்னது 7-8 கிலோமீட்டர் நடந்து வந்தியா? எதுக்குமா அப்படி வந்த? ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம்ல. அந்த கொடுமையை ஏன்பா கேக்குறீங்க? இன்னைக்கு செடியனுக்கு தோஷம் பரிகாரம் செய்யறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க